எல்லாருக்கும் வணக்கம். நான் கெஸ்ட்டாக வரல. என்னோட குடும்ப விழா. ராஜன் சார் சொன்ன மாரி தான். அ கணேஷ் அங்கிள் இல்லன்னா நான் இங்க இல்ல. பிகாஸ் சார் அங்கிள் கூட சார் கணேஷ் சார் இல்லன்னா நான் இல்ல. பிகாஸ் என்ன சினிமாவுக்கு கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க காலேஜ்ல நான் படிச்சேன். அங்கேருந்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் நடந்துட்டு இருந்த ஒரு படம் ராஜன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி, நினைக்காத நாளில்ல என்ன அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோட பேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு கொண்டு வந்தது மிக மிக முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அதுக்கு லைஃப் ஃபுல்லாகவே நான் இன்டப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. அவரை பற்றி நிறைய பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நான் ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதால நான் என்னோட சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவரை மீட் பண்ண போகும்போது வெளியில் ஒரு 20 பேர் 30 பேர் நின்றுருப்பாங்க. அவங்க 30 பேருமே வந்து இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ரெக்கமெண்டேஷனுக்கோ அந்த ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னா பரவாயில்ல கட்ட வேணாம்னு அதை சைன் ஆஃப் பண்ணி, அதுக்கப்புறம் காலேஜ் வேற யாருக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும் லெட்டர் கொடுத்து அவ்வளோ பேரையும் அவ்வளோ கன்சர்னாக பார்த்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இன்றைக்கி. நாங்கள் சமீபத்தில் லண்டன் போயிருக்கும் போது நாங்கள் கூட இருக்கணும். அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து அவர் பொசிஷனில் பெரிய பொசிஷனில் கொண்டு போய் அவர் விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் நானும் ஒருத்தனாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாலாஜி நண்பா, always proud of you. You do multiple things and always doing great. தேவிலுக்கு முன்னாடிலேருந்து இதே மாயத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. பாலாஜியோட எப்பவுமே ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் பண்ணுற பல விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சின்சியராகவும் பண்ணிகிட்டே இருக்காரு. த ஹைட்ஸ் வாட் யூ கான் டுடே இஸ் வெரி வெரி ப்ரவுட் நண்பா. தேங்க்யூ. கோகுல் சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ். உங்களுக்கு பிடிச்சது மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் படம் எப்பவுமே. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் ஈட் வரிசையில் நிச்சயமாக இருக்கும். விஜய் சேதுபதி சார், மேரி கிறிஸ்மஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். கிரேட் ஃபிலிம். அண்ட் வந்து எல்லாருக்கும் விவேக் மேரின் சார் எல்லாருக்கும் என்டையர் காஸ்ட்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் படமாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய ஃபேவரட் சத்யராஜ் சார் இருக்காங்க. சார் பற்றி நான் ரொம்ப பேசிட்டே இருக்கலாம். அது வந்து இப்போது சிவா சார் சொன்ன மாதிரி தான், தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு பொக்கிஷம். அவர் இன்னும் நம்ம நிறையா பாதுகாத்து தமிழ் சினிமாவில் இன்னும் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அவரை. சார், நான் சாரோட சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பொய் சொல்ல போகிறோம்ன்ற படத்தில் நான் வந்து சார் அப்ரோச் பண்ணேன். அப்போ வந்து அடிதடி படத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ சார் சொன்னாங்க, என்னை வச்சு ஹீரோ வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் போட்டோம் நான் கேரக்டர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி. அந்த இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் வந்து தலைவரை நான் ஒர்க் பண்ணேன். சார், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் இந்த படத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பலம்னு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.